பைக்கில் ஒன்றும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா. இவனை எப்படி கட் பண்ணுறதுன்னே தெரியலையே. நம்ம காட்ஃபாதர் வேற இவனை ஏதாவது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் செய்கிறதுக்குள்ள இவன் நம்மளை செஞ்சு விட்டு போயிடுவான் போல இருக்கேன். இவளுக்கு அவன் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியலையே. அவளுக்கு கால் பண்ணுவோம். எங்கே இருக்கேன்னு கேட்டா ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு கண்டிப்பாக போய் தான் சொல்லுவா. கால் பண்ணி பார்ப்போம். ஏய் நிப்பாட்டு, ஃபோன் வருது. என்னாச்சு? ஆதி கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க ஆதி. மீனாட்சி எங்க இருக்க? ஆஃபீஸில் ஏதாவது வேலையா இருக்கியா? இல்ல, நான் ஜீவா கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன். என்ன இவ நம்ம எதிர்பார்த்த பதில் சொல்லாம உண்மையை சொல்றா? ஓ, ஜீவா கூடயா? சரி, எதுக்கு? எங்க ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. வெறும் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் வீடு தேடிட்டு இருக்கேன். என்ன மீனாட்சி, இதை நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? நானே உனக்கு நல்ல வீடா பார்த்து கொடுத்துருப்பேன்ல. இல்லைன்னா எதுக்கு நீ நம்ம வீட்டிலே வந்து தங்கியிருக்கலாமே. இல்ல ஆதி, நானே வீடு தேடிக்கிறேன். எப்படியும் மேரேஜுக்கு அப்புறம் நீ என் வீட்டுக்கு தானே வரப்போற. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நீ என் ஆஃபீஸ்க்கு வா, நம்ம என்ன செய்யறதுன்னு பேசி டிசைட் பண்ணிக்கலாம். இல்ல ஆதி, நானே வீடு தேடிக்கிறேன். மீனாட்சி, நான் உன் ஹஸ்பண்ட் ஆக போறவன். உனக்காக நான் பண்ண மாட்டேனா? ஏன் எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா? நீ என்கிட்ட கேட்குற ரைட்ஸ் இருக்குல்ல? இல்ல ஆதி, அந்த ரைட்ஸ் எனக்கு எப்பவுமே இல்ல. அந்த ரைட்ஸ் நான் எடுத்துக்கவும் மாட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சதுக்கு தேங்க்ஸ். நானே பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். பாய். கண்மணி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? எப்படி எப்படி காலமா போனா பாப்பா? ஏய் அகிலா, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? ஏதாவது தெரிஞ்சுதா? சொல்லு அப்பா. ஏய் கண்மணி, அகிலா எங்க இருந்தா? எப்போ வந்தா வீட்டுக்கு? கண்மணி, நீ உள்ள போய் விளையாடு. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்படி என்ன மிரட்டி சாவடிக்கிற. உனக்கு இறக்கம் பட்டம் பாத்தியா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, பெரிய தப்பு. நான் உங்க கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வந்து நிறுத்தாம போனேன்ல, அத நான் பண்ண தப்பு. ஏய், என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு அகிலா. இன்னும் ஒரு வாட்டி கண்மணி பேரை சொல்லி விளையாடுன, அப்புறம் உனக்கு அவ்வளவுதான். ஏய், என்ன பண்ற? எங்க போறிய? நானும் எத்தனையோ முறை உங்களை இங்க வர சொல்லி கூப்பிட்டேன். நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தீங்க. உங்களை வர வைக்க இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியலங்க. ஏய், நான் உன்கிட்ட காரணம் எல்லாம் கேட்கல. உன்கிட்ட பேசி எந்த யூஸும் இருக்க போறது இல்ல. நான் கிளம்புறேன். நில்லுங்க. இப்போ நீங்க இந்த வாசலை தாண்டி போனீங்கன்னா நாளைக்கு என்னைய போனமாத்தான் பாப்பீங்க. ஆமா மாப்ள, மீனாட்சி கூட தான் வீடு பார்க்க வந்திருக்கேன். ஐயோ மனு, நீங்க இருங்க, நான் பாத்துட்டு வரேன். உட்காருங்க. நீங்களா? நீங்க என்ன இங்க? ஐயோ, மீனாட்சியா? இவ எப்படி இங்க வந்தா? ஏய் வாடி, ஏய் உள்ள வாடி. என்னம்மா அகிலா? வீடு பார்க்க வந்திருக்காக. தேங்க்ஸுங்க, நான் பேசிக்கிறேன். வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க. இல்ல பேசிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போனோம். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரிங்க, நீங்க பேசுங்க.
ரொம்ப வேர்க்குது. இந்தாங்க தொடச்சுக்கோங்க. ச்சீ. இந்த வீடும் போச்சு. என் நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா வீடு கிடைச்சிருக்கும். எதுக்கு ஃபீல் பண்ற? வேற வீடு பார்த்துக்கலாம் வா. வேணும்னு தானே மீனாட்சியை உள்ள கூப்பிட பார்த்தேன். என்ன மாட்டி விட தானே பாக்குற? ஐயோ, நான் ஏங்க உங்களை மாட்டி விட போறேன்? டேய், நீ என்ன எண்ணத்துல இதெல்லாம் செய்யறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் கிளம்புறேன். இருங்க. ஈரோட்டுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன? இன்னைக்கு நீங்க இங்கே தங்குங்க, நாளைக்கு போலாம். ஏய், என்ன விளையாடுறியா? நான் ஏன் இங்க இருக்கணும்? முன்னாடியெல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்தா தங்குவியல்ல, அப்புறம் என்ன? எல்லா நேரமும் அந்த தேன்மொழி கூட தான் இருப்பியலா? ஏய், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருங்க. ஏய், எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். இந்த பாருங்க, கண்மணி உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இங்கே இருங்க. இதோ பாரு அகிலா, நான் சொல்றது கேளு, நான் வீட்டுக்கு போகணும். போலாம் போலாம், நாளைக்கு போய்க்கலாம். ஏய், இப்போ நீங்க கிளம்புனீன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் கண்மணியை கூட்டிக்கிட்டு நேரா உங்க வீட்டு வாசல்ல தான் வந்து நிப்பேன். மீனாட்சிய உன் கூடவே உன் வீட்லயே தங்க வைக்க சொல்லி உன் அக்கா கிட்ட நான் பேசுறேன். அக்கா சொன்னா அவ வந்துருவாளா? அதுவும் சரிதான், உடனே ஒத்துக்க மாட்டாதான். ஆனா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம். எப்பவும் நீங்க அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நாம அவளுக்கு புரிய வைக்கணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. ஹலோ மீனாட்சி, நான் ரம்யா பேசுறேன், ஆதியோட அக்கா. ஆ தெரியுது, சொல்லுங்க. எங்கம்மா இருக்க? ஆபீஸ்லயா? இல்ல, அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? நான் உன்னை பார்க்கணும். என்ன விஷயம்? நீ நேர்ல வா, நான் சொல்றேன். ஆ சரிங்க, வரேன். ம். மீனாட்சி, ஆ வா. பார்க்கணும்னு வர சொன்னீங்க. ஆமா, நானே உன்னை தேடி வந்திருப்பேன். ஆனா இங்க வச்சு பேசினாதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அப்படியா? என்ன விஷயம்? சொல்றேன். அன்னைக்கு நீ வந்தப்ப கூட சரியா வீட்டை சுத்தி காமிக்கல. இன்னைக்கு வந்து பாரு. என்ன திடீர்னு? வா, வந்து பாரு. வா. ம். வா. இது மாஸ்டர் பெட்ரூம். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு?